ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து மார்னிங் வந்து பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட், க்ளோசிங் வந்து நெகட்டிவ் பாதைக்கு திரும்பி இருக்கு. நிஃப்டி 50 25145 பாயிண்ட்ஸ், 53 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 82201 பாயிண்ட்ஸ், 151 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 51473 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 72 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 194 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 42644 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. செக்டார் வைஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா, மீடியா, பிஎஸ்சி, கன்சியூமர் ரியல்ட்டி இந்த செக்டார் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், எனர்ஜி சர்வீசஸ், ஆட்டோ, டெக்னாலஜி, மெட்டல், ஃபினான்ஸ், சிமெண்ட், பேங்கிங் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு மோராட்டு செக்டார் வைஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் FISDS டேட்டா எடுத்து பார்க்கும்போது DIS அவங்க வந்து 2970 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 2970 கோடிக்கு டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. FPIS வந்து பார்க்கும்போது FIS வந்து 688 கோடிக்கு மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து இன்னைக்குள்ள FISDS டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து அது ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1:1 போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அந்த 1:1 போனஸ் ஷேருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க 5 டைம்ஸ் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1980 ஆண்டில், அடுத்தது 1983 ஆண்டில், 1997 ஆண்டில், 2009, 2017 இந்த வருஷத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் வந்து போனஸ் ஷேர் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்னைக்கு ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் 2987 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5% அடிச்சிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு ரிலையன்ஸ் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஏற்றி விடுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரிலையன்ஸ் ஷேர். பட் இப்போதைக்கு 1% கிட்ட இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ரிலையன்ஸ் ஷேர் அடிக்க தான் செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 7000 போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 6500 இல்லைனா 6600 அந்த ரேஞ்செலாம் வரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் எந்த ஷேருமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனாலே கொஞ்சம் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா 6000 ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 5 to 3% கிட்ட கீழே விழுந்தா கூட கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 300 400 கிட்ட இறங்கிரும். ஸோ அதனால தான் இந்த ஷேரில் வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட வந்தாச்சு. 6695 வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்ததுனால அதை கொஞ்சம் அடித்தாங்க. பட் அது வந்து பெரிய அளவில் இவங்களுக்கு நெகட்டிவ் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இறங்க 1-2 நீ கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாட்டு இது ஒரு 2 to 3% ரேலியானா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ரேலியான லெவலில் டச் பண்ணிடும் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்குவாங்க டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில். இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் US மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இவங்க லூப்பினும் சில ட்ரக்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸும் கொஞ்சம் இறங்கிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாட்டு. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாடா மோட்டார்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த DBR ஷேர் இன்னும் எப்போ வரும்னு கேட்குறீங்க. விரைவில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் பூமாக வாய்ப்பு இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கோல்ட்மேன் சாக்ஸா JP மார்கனான்னு தெரியல, 2 லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க சொன்னது 1250 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸ் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மார்க்கெட்டில் 1069 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு % அடிச்சிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸ். அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணிக்கோங்க டாடா மோட்டார்ஸை. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்மை ட்ரிப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி அவங்க ஒரு நியூ சப்சிடரியும் செட்டப் பண்ணுறாங்க. ஓலோ பஸ் அப்படிங்கிற அதாவது யோலோ பஸ்ன்னு ஒரு கம்பெனி கூட வந்து இந்த EV பஸ்ஸஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதுக்கு வேண்டி இவங்க ஒரு நியூ சப்சிடரியை செட் பண்ணுறாங்க. ஈஸி கிரீன் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை இவங்க கம்பெனிக்கெல்லாம் செட்டப் பண்ணி ஸோ அது மூலமாட்டம் ஆப்ரேட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இதுக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 200 கோடி ஈஸ்மை ட்ரிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் 14% ரேலி ஆயிடுச்சு. ஸோ இவங்க ஒரு ஆன்லைன் டிராவல் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறத பார்த்து இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 14% ரேலியாக இருக்குது. இது வந்து ஈஸ்மை ட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. நிறைய பேர் ஈஸ்மை ட்ரிப் ஷேர் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் வேல்யூஷன் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ப்ரைஸ் டேர்னிங்ஸ் 40 மேலே இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 12 மேலே இருக்குது. ஸோ இது வந்து
இப்போ இருக்கிற ஷேர் ப்ரைஸ் நமக்கு வந்து வேல்யூவேஷன் வச்சு பார்க்கும்போது ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த கர்நாடகா பேங்க். ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மந்தமாடு தான் இருக்குது. ஏன்னா பேங்க்கில் டெபாசிட் இல்லாததுனால பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி டம்ப் பண்ணி இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரில் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அந்த கர்நாடகா பேங்க் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% ஏற்றிருக்காங்க. 223 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இது வந்து வேல்யூஷன் படி வச்சு பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. நமக்கு ஃபேவராக தான் இருக்குது கர்நாடகா பேங்க். ஸோ ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறங்கினா கூட எகைன் ஒரு கன்சிடரேஷன் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்லோவாக 1-2 இந்த பேங்க்லலாம் கன்சிடர் பண்ணலாம். பட் பெரிய அளவில் கன்சிடரேஷன் தவிர்க்கிறது நல்லது. இது வந்து கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஷேர் வந்து இன்றைக்கி 3% ரேலியாக இருக்குது. ஸோ 2 செஷன் ஆட்டு மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த டைட்டன் ஷேர் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு. பட் 18 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ மோரலாட் இன்னைக்கு டைட்டனும் வந்து 3% மேலே ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதானி குரூப் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 40,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு தான் ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 to 4 இயர்ஸில் இதை ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 400 கோடி அதானி என்டர்பிரைசஸ் ரைஸ் பண்ணாங்க. இது வந்து அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து 500 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10 கிராம் 24 கேரட் 74,100 ரூபாவில் இருக்குது. சில்வரும் 1000 ரூபா கூடி 84,600 பெர் கிலோகிராம் இருக்குது. இது வந்து கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் 3 வீலர் எலக்ட்ரிக் 3 வீலரை வந்து நாங்கள் லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பஜாஜ் ஆட்டோ வந்து இவியில் 3 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் ஒரு 3 வீலர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியை இவங்க ஹீரோ மோட்டார் கப் 900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு வேண்டி ஓலாமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வீலர் எலக்ட்ரிக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துல நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்விஎன்எல் ஷேர் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 1.5% அடிச்சிருந்தாங்க. 581 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து இறங்கணும். அப்போ தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அட்லீஸ்ட் ஒரு 500 வந்து ஆச்சுன்னா தான் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ண முடியும் அந்த ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு நியூ ஃபேக்ட்ரி போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1920 வந்தே பாரத்துக்கான அந்த ஸ்லீப்பர் கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு நியூ ஃபேக்ட்ரி வந்து மகாராஷ்டிராவில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியை வந்து 35 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்விஎன்எல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 1920 வந்தே பாரத்துக்கான அந்த ஸ்லீப்பர் கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் என்னோட கேட்டால் அந்த ஆர்விஎன்எல் ஷேர் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் நானே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது எப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வருதோ அப்போ தான் நான் அவ்வளோ என்ட்ரி கொடுப்பேன். இது வந்து ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து அதானி குரூப் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. $1.5 பில்லியன் வந்து டாலர் பாண்ட் சேல் மூலமாக ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இஷ்யூ பண்ணுறது அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட், அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் இவங்க மூலமாட்டி இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அவங்களோட சில டெப்ட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷனுங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில இன்டர்நேஷ்னல் பேங்கோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஜப்பான், யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்டு அங்கே இருக்கிற பேங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. இது வந்து அதானி குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பந்தன் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவங்களோட வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப். இது வந்து அசோக் லைலாண்ட் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் மினிஸ்ட்ரி வந்து 3 கமர்ஷியல் கோல் மைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அலாக்கேட் பண்ணியிருக்காங்க சில கம்பெனிஸுக்கு. அதில் வந்து என்எல்சி இந்தியா லிமிடெடுக்கு ஒன்றும், குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கு ஒன்றும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சக்கி கோபால் பி கக்கூரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது டான்ஜென்ட் கோக்கு வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கமர்ஷியல் கோல் மைன்ஸும் 40,560 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தது இது மூலமாட்டம் உங்களுக்கு ஒரு ஆனுவல் ரெவன்யூ 2,991 கோடி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கோல் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று என்எல்சி, இன்னொன்று வந்து குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இன்னொன்று வந்து தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது டான்ஜென்ட் கோ இவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மைன்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பேஸ்ட் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி என்டோட் ஃபார்மசிட்டிகல்ஸ், இவங்க வந்து
பிரிஸ்வியூ ஐ ட்ராப்ஸ் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் அவங்க ரிசர்ச் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ ட்ரீட்மெண்ட். குறிப்பாட்டு ரீடிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே எல்லாருமே இப்போ போடுறாங்க. ஸோ மோராட்டு இப்போ அந்த இது தேவையில்லை, கிளாஸ் தேவையில்லை, இந்த இவங்களோட ஐ ட்ராப்ஸே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஸ்பயோஃபி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அது வந்து 40லேருந்து 60 வயசில் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குது. வேர்ல்டு வைட் பார்க்கும்போது 1.09 பில்லியன் டு 1.80 பில்லியன் பீப்புள் வந்து இதால் இது அஃபெக்டட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அவங்களுக்கு வந்து ரீடிங் கிளாஸ் தேவையில்லை, இந்த ப்ரீஸ்பயோஃபியா ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பிரிஸ்வியூ ஐ ட்ராப்ஸே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரீஸ்பயோஃபியாங்கிறது ஒரு நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஏஜிங், அதாவது மிட் 40 to 60 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்குக்கு ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிஸ்வியூ அப்படிங்கிற ட்ரக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட் இது வந்து மார்க்கெட்டில் இப்போ தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இனிதான் மார்க்கெட்டில் விரிவாக்கம் வரும். ஸோ இது வந்து எந்த அளவு ஃபேமஸ் ஆகுது, மற்ற கம்பெனிஸ்க்கு எந்த அளவு வந்து காம்படிட் பண்ணுறாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கோல் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து லித்தியம், நிக்கல், கோபால்ட், மோலிபிடினம், கிராஃபைட், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மே 2024 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, என்எம்டிசி, ஓஎன்ஜிசி வந்து அவங்களோட ஓஎன்ஜிசி விதேஷ் மூலமாட்டு மினரல் அசட்ஸ் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க மே 2024. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கோல் இந்தியா வந்து ஓவர்சீஸ் குளோபல் மார்க்கெட்டில் அவங்களோட மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாடு கோல் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து லித்தியம் அண்ட் நிக்கல் அது வந்து மைன் பண்ணுவாங்க. அடுத்தது ஆஃப்ரிக்காலையும் இருக்குது அவங்களுக்கு மைனிங்கு. ஸோ மோராட்டு இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் மைனிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிஒய்டி, இவங்க வந்து ஜூலையில், இந்த வருஷம் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கார் மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 3rd பெஸ்ட் செல்லிங் பிராண்டாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டொயோட்டா வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது வால்சோகன் வந்து 3,46,000 இருக்காங்க. டொயோட்டோ 6,50,000 மேலே. பிஒய்டி வந்து 3,15,000 கார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிளேஸில் ஹோண்டா, ஃபோர்டு, ஹியூண்டாய், சுசுகி, நிசான், கியா இவங்க எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ மோராட்டி இவங்க வந்து 3rd பெஸ்ட் செல்லிங் காராக இருக்கிறாங்க ஜூலையில். இது வந்து பிஒய்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் சேர்மனாக இருந்த நிக்கில் நாயக் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக இப்போ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகார் பார்வை வந்து நியூ சேர்மனாட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகாம் கேபிள்ஸ் மேக்கர் கம்பெனி. ஸோ ஒரு சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காரு, அதுக்கு பதிலாட்டு ரத்னாகர் பார் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த எஃப்ஐஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ண வீக்லி மார்க்கெட் அப்டேட்ஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் ஆகஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் பை பண்ணல, செல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட் 2 லாஸ்ட்டு வாரத்தில் வந்து நல்லா பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி, சர்வீசஸ், ஃபினான்ஷியல் செக்டாரு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பை பண்ணியிருக்காங்க. ஒரு 8 செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. 20,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் மந்தில் லேட்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் செஷனில். அப்போ எஃப்ஐஎஸ் வந்து 5,297 கோடி கன்சியூமர் டியூரபிள்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 4,529 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சர்வீசஸில் 4,251 கோடி, ஃபினான்ஷியல் செக்டாரில் 2,782 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டாரில் அதிக அளவில் செல்லிங் இருந்திருக்கு. 1,474 கோடிக்கு ஜூலையில் சர்வீஸ் செக்டாரில் வெளியெடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டாரில் 7,648 கோடிக்கு வெளியெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்லையும் செல் ஆஃப் இருந்திருக்கு. 2,088 கோடி வந்து சர்வீஸ்லையும் 14,790 கோடி வந்து இந்த ஃபினான்ஷியல் செக்டார்லையும் வெளியெடுத்திருக்காங்க. அதர் செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸில் ஒரு 2,518 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேரில் 2,369 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் சர்வீஸில் 1,962 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் 1,815 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் வந்து சில செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் பவர் செக்டாரில் வந்து அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங் 2,305 கோடியாக இருக்குது. மெட்டல் அண்ட் மைனிங், ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ மெட்டல் அண்ட் மைனிங்கில் எடுத்து பார்க்கும்போது 1,105 கோடிக்கு வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. ஆட்டோமொபைல் செக்டார்லையும் 751 கோடிக்கு செல் ஆஃப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பை பண்ண சில அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.